ஹாய் guys, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நாம் இப்போ வந்துட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா படத்துக்கு போகிறோம். அதான் நேற்று நான் சொல்லிட்டு இருந்தேன் நினைக்கிறேன், சொன்னான்னு தெரில. ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. ஸோ அந்த படத்துக்கு நம்ம வந்துட்டு தேட்டருக்கு போக போகிறோம். படத்துக்கு தேட்டரில் போய் பார்த்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையா அண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். எனக்கு அந்த படம் பிடிக்கும். பட் என்ன தேட்டரில் பார்த்துட்டேன்னு கேட்டால் இல்லை, நான் இவ்வளோ பார்க்கவே போகிறேன். ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ஆனந்தில். ஸோ பார்த்துட்டு என்னன்னு சொல்கிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நாம் வந்துட்டு பஸ்ஸில் போகலான்னு முடிவு பண்ணோம். ஸோ கொஞ்சம் தூரம் வரைக்கும் நம்ம அப்பா வந்துட்டு கொண்டு விடுவார். அதிலிருந்து நாம் வந்துட்டு பஸ்ஸில் போகணும். ஸோ ஃபுல்லாலாம் போக முடியாது, ஏன்னா அவருக்கு வேறு வேலை இருக்குது. நானே புக் பண்ண நினச்சே புக் பண்ணல. பட் புக் பண்ணதுனால சரி ஓகே போகலாம் அப்படின்ட்டு போகிறோம். தாடி ரொம்ப அதிகமாச்சான்னு தெரியல, ரொம்ப ஏதோ மாதிரி இருக்கு நான் பார்க்குறதுக்கு. ஓகே, என்கிட்ட காசு இருந்துச்சு ஓகேவா. ஸோ இருந்தாலுமே வந்துட்டு எங்கள் பாட்டிக்கிட்ட கொஞ்சம் விட்டு போட்டு காசு கிடைக்குமான்னு வந்து ட்ரை பண்ணும்போது என்கிட்ட இல்லை போடுவேனா நான். கடைசியில் அப்படியே கூப்பாடு போட்டு ஒரு 50 ரூபா வாங்கிட்டேன். ஏன்னா 50 ரூபா என் பாட்டிட்டு கஷ்டப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி வாங்கியிருக்கேன். நான் எங்கள் அப்பாட்ட சொன்னேன், நான் இல்லைப்பா நான் போகிறேன் நீங்கள் வர வேணாம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவர் வந்துட்டு இல்லை கொஞ்சம் தூரம் இங்கேருந்து அது பக்கம் தான், ஸோ அதில் வந்து நான் கொண்டு விடுறேன், நீ பஸ்ஸில் போ அப்புறம் அப்படின்ட்டு. சரி ஓகே கொண்டு விடுறாரு அப்படின்ற ஒரு இதில் வந்துட்டு நானும் வாங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டே இருந்தோம். கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு ஃபஸ்ட்டே நான் வந்துட்டு மோர் குடித்தேன். ஸோ அதை நான் வீடியோ எடுக்கல. மோரில் வந்துட்டு இந்த ஊறுகாய் இருக்குல்ல, ஸோ ஊறுகாய் வந்துட்டு போட்டு குடிச்சிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அதுவும் கூலிங்காக இருக்கிற மோரில். ஓகேவா, கூலிங்காக ஆக்கிட்டு அதுக்கப்புறம் மோரில் இது பண்ணி நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் கைஸ், நாம் இப்போ இங்கே வந்தாச்சு. பட் இங்கே யாருமே இல்லை. ஆனால் புக்கிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நிறைய பேர் புக் பண்ணியிருக்கிறாங்க. பட் நாம் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு. ஏன் இவ்வளோ சீக்கிரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு எனக்கு என்ன சொல்கிறது, அது அப்படிதாங்க. அங்கேருந்து வரணும் இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு நான் ஒரு 4 மணிக்கே முழிச்சிட்டேன். 4 மணிக்கு முழிச்சு இருக்கும்போது அம்மா சொன்னாங்க எங்கே போகிற அப்படின்ட்டு. வா வா அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. திட்டிட்டு சரி ஓகே போ அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு விட்டாங்க. அப்புறம் அதான் நானும் வந்து இங்கே உட்காந்துருக்கேன். சரி இனிமேல் போகணும் இல்லை அப்படின்ட்டு வந்துட்டேன். எப்படியோ வந்து அறக்க பறக்க ஓடி சண்டை போட்டு அது பண்ணி இது பண்ணி இங்கே வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஜனநாயகனோட அந்த போஸ்டர்ஸ் எல்லாம் பயங்கரமாக இது பண்ணியிருக்கிறாங்க, செம்மையாக இருக்குது. அண்டு இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, இந்த மைக்கு உண்மையிலே நான் இதுக்கு முன்னாடி இது வாங்கலை, செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. செம்ம ஹெல்ப்ஃபுல், உண்மையிலே சொல்கிறேன். பெருசாக ரொம்ப நாய்ஸியாக இருக்கிற இடத்துல வந்துட்டு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பட் ரொம்ப நாய்ஸியாக இருக்கிற இடத்துல இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கான்னு கேட்டால் இன்னும் நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கல. அப்படின்னு இறைச்சலாக இருக்கு தெரியுமா, அந்த இடத்துல டெஸ்ட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ இப்போதைக்கு பார்க்காதனால அப்படி போகுது. ஓகே பார்ப்போம். இருக்கும்போது ஒன்று தோணுச்சுங்க, ஓகேவா. ஸோ ஸ்பைடர்மேன் படம் பார்க்க வந்து அங்கே இருக்கும்போது ஒன்று தோணுச்சு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று எடுப்புமே. இங்கே வந்து அதை வந்து ஷார்ட்ஸ் எடுப்போம், நம்ம அதை வந்துட்டு அப்லோட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. பட் ஷார்ட்ஸ் எடுத்தது தான் மிச்சமே தவிர அன்னைக்கு நான் அப்லோட் பண்ணல. இந்த படம் நான் வந்து பார்த்தது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, ஓகேவா. ஸோ அப்படி இருக்கும்போது நான் ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்து நான் அதை பார்க்காம இருந்தது எனக்கு இன்னும் கொஞ்சம்
என்னத்தை சொல்றது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஷார்ட்ஸை இதில் இன்க்ளூட் பண்றேன், பாருங்க. நாம இப்ப எங்க இருக்கோம்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு ஆனந்த், குளித்துறை ஆனந்த் சினிமாஸ்ல நாம வந்துட்டு இப்போ படம் பார்க்க வந்திருக்கிறோம். என்ன படம் பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. ஓகேவா? ஸோ நான் ஸ்பைடர்மேன் படத்துல வந்துட்டு நான் இது வரைக்குமே எந்த படமுமே நான் வந்து தியேட்டர்ல பார்த்தது கிடையாது. ஹாலிவுட் படங்கள்லயே நான் அவதார் மட்டும்தான் தியேட்டர்ல பார்த்துருக்கிறேன். ஸோ இப்போ கரெக்டா இப்போ இந்த டைம்ல வந்துட்டு ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே அந்த படத்தை நாம வந்துட்டு தியேட்டர்ல பார்க்க போறோம். அண்ட் டாம் ஹாலண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர். டோபி மெக்யூர், அப்புறம் வந்துட்டு இன்னொருத்தர் இருக்காரு. ஸோ எல்லாருமே ஓகே தான், பட் இவர் கொஞ்சம் ஸ்பெஷல் என்ன பொறுத்தவரை. ஸோ பிராண்ட் நியூ டே, அதான் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே வந்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்து நான் சொல்றேன். ஹல்க் வேற இருக்காரு, அண்ட் நியூ எலிமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது படம் பார்த்தா தெரியும், பார்த்துட்டு சொல்றேன். ஆனந்தில் வந்துட்டு ஜனநாயகன் நான் ட்ரை பண்ணேன். ஓகே, டிக்கெட் கிடைக்கும் அப்படின்ட்டு. பட் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் லக்ஷ்மியில் போட்டதுக்கு அப்புறம் தான் ஆனந்தில் புக்கு ஓப்பன் பண்ணாங்க புக்கிங். ஸோ கொஞ்சம் கடுப்பாயிட்டு. அண்ட் இந்த இதுக்கு நான் கரெக்டாக முடிவு தான் இருந்தேன். ஏன்னா லக்ஷ்மி இங்கேருந்து லாங், ஸோ ரொம்ப போகணும். ஆனால் இது வந்து சென்டர் பாயிண்ட்ல இருக்குது, அதான் ஆனந்த் தியேட்டர். ஸோ அதனால அப்படியே பார்த்துட்டு தான் போகிறோம். ஹாய் கைஸ், இது வந்துட்டு இந்த மைக் வந்து செக் பண்றதுக்காக தான். ஸோ வாய்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு கேட்குது அப்படின்லாம் தெரியாது எனக்கு. ஏன் அப்படின்னா வந்துட்டு தியேட்டர்ல வந்துட்டு பாட்டு போட்டிருக்கிறாங்க. ஸோ பாட்டு போடும்போது வந்துட்டு நம்ம இந்த மைக்ல வந்துட்டு எந்த அளவுக்கு பேசுனா கேட்குமா அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேவா? அண்ட் மற்ற மாதிரி வந்துட்டு விஜய் சாங் தான் போட்டுட்டே இருக்காங்க, செம்மையா வைபா இருக்குது, இறங்கி டான்ஸ் ஆடலாம் போல இருக்குது. பட் நம்ம மட்டும் ஆடினா வந்துட்டு அப்படியே எல்லாரும் பார்ப்பாங்க, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஷையா இருக்கும். அதனால நான் வந்து ஆடல. மற்ற மாதிரி ஓரளவுக்கு செம வைபான ஒரு இதாக இருக்குங்க. பாத்தீங்களா அந்த அந்த பாட்டு வந்துட்டு இதா பண்றாங்க, வந்துட்டு போட்டிருந்தாங்க, அது வந்து பயங்கரமா கேட்டுச்சு. பட் இப்போ அந்த பாட்டு வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் சவுண்ட் வந்து நாய்ஸியாக தான் இருக்குது. இப்போ இந்த மைக் இருக்குல்ல, ஹெட்செட் மைக், அதில் தான் கேட்குது. அது வாய்ஸ் கொஞ்சம் நார்மலாக இருக்கும். பட் அந்த இது வந்துட்டு பாட்டு இருக்கும்போது கூட செம்ம வாய்ஸ் நாய்ஸ் கிளியரேஷன் செம்மையாக இருக்குது, நாய்ஸ் கிளியரேஷன். ஸோ நீங்களும் வாங்குறீங்க அப்படின்னா வந்து டிஎக்ஸில் வந்துட்டு மைக் வாங்க. ஓகேவா?
14 வருடம் வனவாசம். ஏனும் இருவருக்கும் ஒரே விதி. அது எதுவாக இருந்தாலும் சரி வெற்றி போகிறேன். ஜனஸ்தானத்தின் இளவரசர் சூர்பனகை அவருக்கு உங்கள் மீது ஒரு மயக்கம். ராமன் மீது பழிதீர்க்கப்படும் சுப்பனதி அவன் மரணம் மட்டுமல்ல அவமானம் அர்த்தமாயிருக்கான். ராவணன் மூவுலகத்தின் வேந்தன் என்றான். அந்த மூவுலகத்தின் கண்முன்னே அவனை கொன்றுவதே என்னுடைய சீதையை மீட்டு வருவேன். இது ராமேகத்தின் உதயம். ராமாயணா இஸ் ராவன் அது வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டடா அந்த தியேட்டர்ல வந்துட்டு போட்டாங்க. ஆனா எல்லா தியேட்டர்லயும் போட்டிருக்காங்க. பட் அது பயங்கரமா இருந்துச்சுங்க. முக்கியமா யாஷ் அவர் வந்துட்டு அந்த இதுல ராவணா நடிச்சுக்க அந்த ரோல் இருக்கு பாத்தீங்களா, கடைசியில அந்த சிங்கத்தோட கர்ஜிக்கிற அந்த சவுண்டு எல்லாமே பிளாஸ்ட்னு சொல்லாங்க. பிளாஸ்ட் 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 பிளாஸ்ட். உண்மையிலேயே வந்துட்டு இந்த ராமாயணா அப்படிங்கிற இந்த ராவன் விஸ் ராமாயணாவை ஸோ அதை வந்துட்டு கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு உந்துதலை கொடுத்தது யஷ் அவர் தான். பயங்கரமா இருந்துச்சு. அவருடைய அந்த கர்ஜனை, அவருடைய அந்த ஆக்டிங் லெவல் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்குது. நாம ஆதி புருஷ் அப்படிங்கிற ஒரு படத்தை பார்த்துட்டு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த படத்துல எல்லாமே யதார்த்தமும் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த 10 தலை அது எப்படி வரப்போகுது, அண்ட் ஹனுமான் இந்த மேஜர் ரோல் பிளே பண்ண ஹனுமான் சார் எப்போ வர போறாரு. ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்துட்டு படம் போக போக நாம வந்து வெயிட் பண்ண போனோம். பார்ட் 2 எல்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பா வெயிட் பண்ணுவோம். அண்ட் வேற லெவலில் இருக்க போகுதுங்க, அது மட்டும் உறுதி. வேற லெவல் இருக்க போகுது. இந்த நாள் முடியறதுக்குள்ள வலிமையானவங்களா இருந்தா அவங்க இறந்து அச்சுறுத்தல்களோ நாம தோளோட தோல் நிற்கிறோம். உங்கள் தலைகணத்தை இறக்கி வச்சுக்க. ஒட்டுமொத்த மனசுல வச்சுக்கோங்க. நாம் மீண்டு வந்தா சகோதர சகோதரிகளா வாழ்வோம். குறிச்சு வச்சுக்கோங்க.
டூம்ஸ்டே. ஸோ அதையும் போட்டாங்க. அதுவும் வந்துட்டு பயங்கரமா இருந்துச்சு. உண்மையிலே நம்முடைய டூம்ஸ் அவர் இருக்கார்ல, ஸோ அவருடைய அந்த இதுவும் அண்ட் வந்துட்டு கேப்டன் அமெரிக்கா இஸ் ரிட்டர்ன் அண்ட் தார் அவருடைய இது ஹல்க் இருக்காங்களான்னு தெரில. ஸோ ஸ்பைடர் மேனும் இல்லையான்னு தெரில. அண்ட் எக்ஸ்மேன் யூனிவர்ஸ் அண்ட் இந்த டிவிகேவா யாரா அவங்க அவங்க எல்லாம் இருக்காங்கல்ல. ஸோ இவங்க எல்லாம் வந்துட்டு இருக்கிறது வந்து பார்க்கறதுக்கு உண்மையிலே பயங்கரமாக இருக்குது. டூம்ஸ்டே இன்னும் 4 மாதம் கழிச்சு கண்டிப்பாக ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நாம் வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பாக அந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. டூம்ஸ்டே எப்படி தடுக்க போகிறாங்க, ஏன்னா அது ஒரு அழிவு வரப்போகுது. அது என்னமோ தாரோட மொத்த பவரை சேர்த்து அடிச்சதுக்கு அப்புறமே 2 விரல்ல அப்படியே அப்படி நிற்கிறது வந்துட்டு எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ கடைசி என்ன ஆக போகுது அப்படிங்கிற வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இல்லை டூம்ஸ்டே வந்து ஒரு சின்ன ஒரு கேமியோ மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏன்னா அவர் தான் வில்லன் இல்லை. ஸோ அந்த எம்டிவியா, ஸோ அந்த டிவி இருக்குங்களா சினிமா, ஸோ அதில் வந்து என்ன ஏதோ பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது தெரில. ஏன்னா அவர் தான் காட். இப்போ இந்த உலகத்தையே வந்து ஆட்டி படைக்கிறது லோக்கி தான் கடவுள். இப்போ அப்போ லோக்கி வந்து ரிட்டன் வருவார். ஸோ எல்லாம் வந்து எப்படி ஆக போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கண்டிப்பாக வெயிட் பண்ணுவோம். ஏன்னா வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டெட்பூல் விஸ் உல்வரினில் கூட நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. உலகத்தை அழிக்க போகிறது வந்து அவங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி டூம்ஸ்டேவை அழிப்பாங்களா இல்லை லீட் கொடுப்பாங்களா அப்படிங்கிறத மாதிரி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வெயிட் பண்ணுவோம். Yes, don't be a jerk about it. Austin crew, we want to thank you for coming to see Spider-Man. So many people the biggest, most emotional, and most fun Spider-Man adventure yet. There's huge action, plenty of surprises, and performances that we're really proud of. So sit back, enjoy, and thank you for sharing this with us. We made it. உங்களுக்கு இந்த ஞாபகம் இருக்காது. சொல்ல போறதை கேட்டு நிச்சயமா நீங்க ஆச்சரியப்பட போறீங்க. ஓகே. സൗത്ത് ഇന്ത്യയിലെ ഏറ്റവും വലിയ ഫാക്ടറിയിൽ ആധുനിക മെഷീനറികളുടെ സഹായത്തോടെ വിവിധ പ്രോസസ്സിംഗ് കഴിഞ്ഞ് ഞങ്ങളുടെ ഷോറൂമിൽ എത്തിക്കഴിയുമ്പോൾ അത് നിങ്ങളുടെ കൂടിയായി മാറുന്നു. 1.5 ലക്ഷം സ്ക്വയർ ഫീറ്റിൽ உயிரோட இருந்தா பார்க்கலாம் பீட்டர். படத்துக்கு தாங்க முடியும். மார்வல் ஸ்டுடியோஸ்.
This bus stop announcement service is brought to you by Legio Energy. ஸோ கடைசியாக வந்துட்டு நாம் அதான் ஸ்பைடர்மேன் படம் வந்துட்டு பார்த்தாச்சு. ஸோ ஸ்பைடர்மேன் படம் பார்த்துட்டு இப்போ அந்த பஸ்ஸில் அதான் குலுங்கி 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 போயிட்டு இருக்கிறோம். வெளில பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பஸ் இஸ் ரன்னிங் ரன்னிங் ரன்னிங். உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்துட்டு ஃபில் பண்ணிச்சான்னு கேட்டால் சத்தியமாக இல்லை. ஸோ அது என்ன ஏது அப்படிங்கிறத பற்றி நான் வந்துட்டு என்னுடைய ரிவ்யூவில் சொல்கிறேன், ஓகேவா? ஏன்னா நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு ஒரு ஹீரோவோட படம் வந்து தோத்து இருந்துச்சுன்னா அந்த படத்தை வந்துட்டு நாம கஷ்டப்பட்டு தான் பார்ப்போம், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அடுத்த படம் வர்றது வந்துட்டு ஐயோ ஆல்ரெடி ஒரு ஃப்ளாப் கொடுத்துருக்காரு, என்ன ஆக போதும் அப்படின்னு நினைச்சா பார்ப்போம். ஆனா இங்க அப்படி கிடையாது, ஆல்ரெடி ஒரு ஹிட் கொடுத்துருக்காரு, அதுவும் வந்துட்டு பயங்கரமான ஹிட்டு. இந்த படத்துல எதுவுமே இல்லைன்னு இல்லை, பட் எல்லாம் கொஞ்சம் சுமாரா இருக்குது. அதை வந்து கொஞ்சம் வேற மாதிரி கொண்டு தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதா சொல்றோம். ஸோ என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத ரிவ்யூல சொல்றேன். பை. ஸோ கடைசியாக வந்துட்டு படம் பார்த்துட்டு முடிச்சுட்டு இங்கே வந்தாச்சுங்க. படம் சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ ஆஸ் ஏ மார்வெல், டாம் ஹாலண்ட், ஸ்பைடர்மேன், சோனி ஃபேன் அதன் கணக்கில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஓகே, அடுத்த படத்துக்கு வெயிட் பண்ணுவோம். ஸ்பைடர்மேன் வில் ரிட்டர்ன் டு நெக்ஸ்ட், ஓகேவா? பட் ஆனால் வந்துட்டு இந்த ஸ்பைடர்மேனுக்கு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு, ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரில. ஸோ வாட் எவர் இட் இஸ், நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஸ்பைடர்மேன் வில் ரிட்டர்ன்.